அடுத்ததாக நான் பார்க்க இருக்கும் தொகுதி மத்திய சென்னை திமுகவின் கோட்டையாக இருந்தது. 2014ஆம் ஆண்டு மட்டும் ஜெயலலிதா வெற்றி பெற்று கோட்டையை தகர்த்தார். மற்றபடி பார்த்தால் 96க்கு பிறகு திமுகவை வெற்றி பெற்று வருகிறது. வேறு எந்த கூட்டணிக்கும் இந்த தொகுதியை திமுக விட்டு கொடுப்பதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லிவாக்கம், சென்னை எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர் போன்ற தொகுதிகள் இங்கே உள்ளன. வில்லிவாக்கம் தொகுதியானது முன்பு வட சென்னையுடன் இருந்தது. மறுசீரமைப்புக்கு பிறகு மத்திய சென்னையில் வருகிறது. மத்திய சென்னை தொகுதியானது பரப்பளவில் மிக சிறிய தொகுதி. அதனால் சென்னையிலிருந்து தனியாக எடுத்து காண்பிக்கும் அளவு சிறிய தொகுதியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு திமுக கூட்டணியானது படுதோல்வி அடைந்தாலும் 8 தொகுதிகளை வென்றது. அதில் சென்னையின் 3 தொகுதிகளும் ஒன்று. அப்போது கூட இங்கே இவர்கள் 1% வாக்குகளை பெற்று முரசொலி மாறன் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போது தமிழக அளவில் திமுக சராசரியாக 41% இடங்களை பெற்றது. சென்னையில் அதிக 10% இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் இங்கு ஜெயலலிதா அவர்கள் நடந்த சட்டமன்ற தொகுதியில் பூங்கா நகர் போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சென்னையில் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் இருந்து வந்தது. அதை 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா உடைத்து இங்கே வெற்றி பெற்றார். 2004ஆம் ஆண்டு ஈழ பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது திமுகவானது இலவச தொலைக்காட்சி போன்ற திட்டங்கள் மற்றும் விஜயகாந்த் தனியாக பிரித்தென்று 10% வாக்குகளை பெற்றது போன்ற காரணங்களால் 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அப்போது அதில் மத்திய சென்னையும் ஒன்று. தேர்தலில் திமுக 46.83% இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. 41.35% இடங்களை பெற்றது. திமுகவானது 6.38% வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலிலே திமுக இங்கு வலிமை குறைந்ததை அந்த தேர்தல் காட்டுகிறது. அந்த தேர்தலில் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி வைத்திருந்தால் 48% வாக்குகளை பெற்று 1% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சி கூட இங்கு சுமார் 2.35% வாக்குகளை பெற்றிருக்கிறது. சுமார் 2 லட்சம் இஸ்லாமிய வாக்காளர்களை கொண்டதாக கருதப்படுகிறது. அதனால் 99ஆம் ஆண்டு திமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்ட போது ஜெயலலிதா இஸ்லாமிய கட்சிக்கு இந்த தொகுதியை வழங்கினார். இருந்தாலும் திமுக 2 லட்சத்திற்கு அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி 2% வாக்களை பெற்றதன் மூலம் அங்கு இஸ்லாமியர்கள் வாக்கு பலம் தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளது. அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்ததால் இயல்பாகவே இஸ்லாமியர்களின் வாக்குகள் அந்த கூட்டணிக்கு தான் செல்லும். அதையும் தாண்டி இவர்கள் 2.16% வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த முறையும் மனிதநேய மக்கள் கட்சியானது திமுக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு 2004 திமுக இங்கு 50%க்கும் குறைவான வாக்குகளை, அதாவது 46.83% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதற்கு அந்த நேரத்தில் ஈழப்பிரச்சனை உச்சத்தில் இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 2014ஆம் ஆண்டு அதிமுக 42% வாக்குகளை பெறுகிறது. 36.25% வாக்குகளை பெறுகிறது. இந்த காலத்தில் ஜெயலலிதா நிறைய இலவசங்களை, மிக்சி கிரைண்டர் உட்பட நிறைய இலவசங்களை வழங்கினார். எதிர்க்கட்சிகளும் பிரிந்து நின்றது. திமுக காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் பிரிந்து நின்றன. என்றாலும் திமுகவின் வலுவான கோட்டையான இங்கே திமுகவானது 36% வாக்குகளையே பெற்றிருக்கிறது. கூட்டணியில் தேமுதிக 14.5% வாக்குகள், தனியாக போட்டியிட்டு 3.28% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 2.77% வாக்குகளையும் ஆம் ஆத்மி பார்ட்டி 2.4% வாக்குகளையும் இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மியானது சந்தித்த முதல் தேர்தல் இது என்று நினைக்கிறேன். படித்தவர்கள் அதிகம் இந்த தொகுதி என்பதால் ஆம் ஆத்மி இங்கு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதன் பின்னர் ஆம் ஆத்மி டெல்லியிலே தங்கிவிட்டது. வட இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வருகிறது. 19ஆம் ஆண்டு மோடி எடப்பாடிக்கு எதிரான அலை வீசியதால் திமுக பழையபடி 57% வாக்குகளை பெறுகிறது. தமிழக அளவிலும் அவர்கள் சராசரியாக 52% வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இங்கே 5% வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள்.
திமுக கூட்டணியில் பாமக வெறும் 18.83% வாக்குகளையே பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியானது முதல் தேர்தலில் 11.79% வாக்குகளை பெற்றதுதான் ஒரு காரணம் ஆகும். அதனால் தான் பாமகவானது அதிமுக கூட்டணியில் போட்டியிட பாமக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வாக்கை பெற்றிருக்கிறது. அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வென்றது. நாம் தமிழர் கட்சி சுமார் 4% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 4வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். டிபிஏ 3.3% வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு முஸ்லீம் கட்சி ஆகும். இந்த முறை அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6வது இடத்தை நோட்டோ பிடித்துள்ளது. கடந்த முறை போட்டியிட்டு 2.4% வாக்குகள் பெற்ற ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் இந்த முறை போட்டியிடவில்லை போல அவர்கள் மத்திய சென்னையிலும் போட்டியிடவில்லை. திமுக வலிமையாக இருக்கிறது. இந்த முறை எதிர்க்கட்சிகள் பிரிந்திருப்பதால் திமுகவிற்கு இங்கே சாதகம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதால் பிஜேபியை எதிர்ப்பதற்காக இஸ்லாமியர்களின் சுமார் 2 லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்கு உள்ளதாக நம்பப்படுகிறது. அவர்களின் வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கூட்டணியானது 37.75% வாக்குகளை குமுதம் கருத்து கணிப்பின்படி பிடிக்கிறது. கடந்த காலத்தில் திமுக கூட்டணி இங்கே 50% வரை வாக்குகளை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவின் சென்னையில் திமுகவின் வாக்கு வங்கி படிப்படியாக குறைந்து வருவதே இது காட்டுகிறது. 98-9 தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தும் இங்கே அவர்கள் 50%க்கு மேல் வாக்குகளை பிடித்திருந்தார்கள். ஆனால் தற்போது 37.75% வாக்குகளையே பிடித்திருக்கிறார்கள். 2009 திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட அவர்கள் சுமார் 47% வாக்குகளை பிடித்திருந்தார்கள், ஈழ பிரச்சனையையும் தாண்டி. ஆனால் தற்போது வெறும் 37.75% வாக்குகளை தான் பிடித்திருக்கிறார்கள். 2வது இடத்தில் அதிமுக சுமார் 20.3% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக பலவீனமாக இருப்பது திமுகவுக்கு நல்ல ஒரு வாக்குகளும் பிரிகிறது. அதனால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு இங்கு எளிதாக உள்ளது. பிஜேபி 10.83% வாக்குகள், நாம் தமிழர்கள் 11.33% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் வருகிறார்கள். பிஜேபி 4ஆம் இடத்தில் தான் வருகிறார்கள். 6.58% வாக்குகளை பெற்று 5ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். நோட்டாவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகிறார்கள். படித்த முட்டாள்கள் தான் நோட்டாவுக்கு வாக்கு போடுவார்கள் என்று. மத்திய சென்னை படித்தவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பணக்காரர்கள் அதிகம் வாழும் தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதும், உயர் வகுப்பினர் அதிகம் வாழும் தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5.18% வாக்குகளுடன் 6வது இடத்தை விஜயகாந்தின் தேமுதிகவானது பிடித்திருக்கிறது. விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவருக்கு அனுதாப வாக்குகள் அதிகரித்து இருப்பதே இது காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பு வருவதற்கு முன்பாக விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டிருந்தார். பின்னர் அவர் இறந்து விட்டார். அப்படி இருந்தாலும் கருத்து கணிப்பில் திமுகவின வாக்குகள் குறையவில்லை. 5 முதல் 7% வாக்குகளை பெற்று வருகிறார்கள். அப்படி பார்த்தால் விஜயகாந்த் இறந்த பிறகும் தேமுதிகவுக்கான செல்வாக்கு அப்படியே இருக்கிறது என்பதைத்தான் இந்த முடிவுகள் காட்டுகிறது. 5.5% வாக்குகளை பெறுகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.5% வாக்குகளை பெறுகிறார்கள். கடந்த தேர்தலில் சுமார் 11% வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ளதால் அவர்கள் சேர்க்கப்படவில்லை. அவர்கள் தேர்தல் வரை தனியாக நிற்கிறோம் என்று கூறியிருந்தால் அவர்களையும் தனியாக சேர்த்திருப்பார்கள். அவர்களின் செல்வாக்கு என்ன என்று தெரிய வந்திருக்கும். திமுக ஆட்சி மோசம் என்று 48.2% தெரிவித்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி மோசம் என்று தெரிவித்தவர்கள் அதிகம் கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றாக மத்திய சென்னையும் வருகிறது. ஈரோடு போன்றவை 50%க்கு மேலே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி நன்றி என்று சுமார் 29% வாக்காளர்கள் தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 22.5% பேர் தெரிவித்திருக்கிறார்கள்.
திமுக ஆட்சி மோசம் என்று குறிப்பிட்ட 48% வாக்குகள் பிரிந்து விழுவதை இந்த திமுக இங்கே முந்துவதற்கு மிக பெரிய காரணமாக இருக்கிறது. இங்கே அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி அமைந்தாலும் திமுகவை அவர்களால் நெருங்க முடியவில்லை. அதிமுக, தேமுதிக, பாமக போன்றவை கூட்டணி வைத்தாலும் அவர்கள் சுமார் 31 முதல் 32% வாக்குகளை பெறுகிறார்கள். திமுக 37% வாக்குகளை பெறுவதால் திமுகவானது அதிமுக, தேமுதிக, பாமக கூட்டணி அமைத்தாலும் 5% வாக்குகள் வித்தியாசத்தில் முந்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக கூட்டணி வைத்திருந்தால் இங்கே அவர்கள் 5% வாக்கு வித்தியாசத்தில் முந்தி இருப்பார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில் பிஜேபி பிரிந்து விட்டது. அங்கே கூட்டணி குழப்பம் நிலவுகிறது. அதிமுக சின்னம் கூட முடக்கப்படலாம் என்பது போன்ற தகவல்களும் வருகிறது. இந்த குழப்பம் தீர்ந்து அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எனவே அதிமுக கூட்டணி சரியாக அமையாததாலும் திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதாலும் இங்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தென்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலையம், சேப்பாக்கம் ஸ்டேடியம் போன்றவை இந்த தொகுதியிலே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணியை முடித்துவிட்டது. சிட்டிங் எம்பி மாறனே அவர்களே வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியை முடிக்க வேண்டியது, தொகுதியை ஒதுக்க வேண்டியது, வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது என்று பல பணிகள் இன்னும் மீதி இருக்கின்றன. அந்த வகையிலும் திமுகவை முந்துகிறது. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இது இருக்கிறது.